ஹாய் கைஸ், வெல்கம் ஆல் டு அனலிஸ்ட் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SARS-CoV-2 அதாவது COVID-19 வைரஸோட அனட்டாமிக்கல் கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது அப்படின்றதையும், அது ஏன் டெவலப்பிங் கண்ட்ரீஸான இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் முதலிய கண்ட்ரீஸ்லேயும் டெவலப்ட் கண்ட்ரீஸான US, UK, ஜெர்மனி அப்படின்ற கண்ட்ரீஸ்லேயும் ஏன் இவ்வளோ பயங்கரமாக பரவுது, அதோட அந்த சீரியஸ்னஸை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SARS-CoV-2 இந்த பேர்லேயே இதோட அனட்டாமிக்கல் கான்ஸ்டியூஷனை பற்றின ஒரு ப்ரீஃப் ஐடியாவை ஜென்ரலுக்கு கொடுக்குற ஒரு கேட்ச் இருக்குது. என்னதுன்னா சார்ஸ்ன்றது 2007 ஷாங்காய், பீஜிங், மெயின்லேண்ட் சைனா முதலிய இடங்களில் வந்துட்டு சார்ஸ் வைரஸ் ஒரு ரொம்ப அக்யூட்டான ஒரு ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அது வந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. அதோட ஒரு அமால்கமேஷன் ஆகிய SARS-CoV-2 தான் இப்போது இந்தியா முதலிய கண்ட்ரீஸில் கடந்த 7 மாதங்களாக பரவிட்டு வருது. இதோட இனிஷியல் ஸ்டேஜ் எப்படின்னா SARS-CoV-1லேயே வந்துட்டு நம்மளுக்கு மிச்ச மீதியாக இருக்கும்ல அந்த கேசஸ் வந்துட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கோ வேறு ஒரு நேஷனுக்கோ போய் அமால்கமேட் ஆகி வந்தது தான் SARS-CoV-2 அப்படின்ற ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்கும். பட் அது தப்பு. இந்த SARS-CoV-2ன்றது வந்துட்டு mid-2019 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த டைமில் வுஹான் டிஸ்ட்ரிக்ட் சைனாவில் SARS-CoV-2ன்ற வைரஸ் அவுட் பிரேக் பிகாஸ் ஆஃப் ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ். இந்த ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸை ஸ்பெசிஃபிக்காக அன்குக்டாகவும் ஹைஜீனிக்காக அதை இன்டீரியர் ஆர்கன்ஸை க்ளீன் பண்ணி சாப்பிடாதனால வந்தது தான் இந்த SARS-CoV-2 COVID-19 அவுட் பிரேக். இது பேசிக்காக எப்படி பரவுது அப்படின்னா, 1 ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸால் எச்எல் ஒரு காஃப் பண்ணாலோ ஸ்னீஸ் பண்ணாலோ அதோட ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு பரவுறதுனால COVID-19 வருது. 2வது ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட்ஸ், சீமன், வெஜினல் ஃப்ளூயிட்ஸ் மூலமாகவும் இந்த SARS-CoV வைரஸ் பரவுது. 3வது டிரான்ஸ்மிஷன் த்ரூ ஃபீக்கல் மேட்டர்ஸ், ஒரு யூரினரி ஃப்ளூயிடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபீக்கல் மேட்டராக இருக்கட்டும், அதுலேருந்து கூட ஒரு அஃபெக்டட் பர்சனோட ஃபீக்கல் மேட்ரு வந்துட்டு மற்றவங்களுக்கு இந்த SARS-CoV-19 பரப்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இட்ஸ் அரௌண்ட் 75 to 80%. இதோட ரொம்ப காமன் சிம்டம்ஸை வந்துட்டு இட்ஸ் ஆஃபன் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் அ வைரல் ஃபீவர். ஏன்னா இதோட ரொம்ப காமன் சிம்டமே வந்துட்டு ஃபீவரு, ட்ரை காஃபு, டயர்ட்னஸ். இது எல்லாமே வந்துட்டு வைரல் ஃபீவர்லேயுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் மெடிக்கல் பர்சனல் எப்போவுமே வந்துட்டு இந்த SARS-CoV-2 வைரஸை ஒரு வைரல் ஃபீவராகவோ இல்லை ஜென்ரலைஸ்ட் ஃபீவராகவோ வந்துட்டு மிஸ்டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போது சென்னையில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கீனாக நோட்டீஸ் பண்ணீங்க நியூஸை அப்படின்னா வந்துட்டு there would be a லைன் ஸ்டேட்டிங் தட் சிம்டம்ஸே இல்லாமல் கொரோனா வைரஸ் வந்துட்டு எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஜென்ரல் நீச் வந்துட்டு எல்லாருக்குமே இப்போது தெளிவாக புரிஞ்சிருக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் மெடிக்கல் பர்சனல் கோஸ், SARS-CoV-2ன்ற COVID-19 வைரஸ் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிம்டமே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு டிரான்ஸ்மிட்டட் பர்சன்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்மிட்டட் பர்சனுக்கு வராது அப்படின்றது வந்துட்டு மெடிக்கல் பர்சனல் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு லெஸ் காமன் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மோஸ்ட்லி டயக்னோஸ் பண்ண ஃபெயில் பண்ணியிருப்போம். அதனால தான் வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு சிம்டமே இல்லாமல் பரவுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்றது என்னோட அசம்ஷன். என்ன அப்படின்னா அதோட லெஸ் காமன் சிம்டம்ஸ் வந்துட்டு ஏக்ஸு, சோர் த்ரோட்டு, டயரியா, கன்ஜன்டிவைட்டிஸ், ஒரு ரேஷாக கூட இருக்கலாம். இந்த ரேஷஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் லோக்கல் மெடிக்கல் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு என்கிட்ட இந்த மாதிரி செகண்ட்ரியான சிம்டம்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு COVID-19 இருக்குமோன்னு எனக்கே டவுட் இருக்குது, ஸோ நீங்கள் எனக்கு ஒரு ஸ்வாப் டெஸ்ட், அதாவது நம்மளோட மியூகோசா இந்த இடத்துல இருக்கிற
மியூக்கஸ் கிளாண்டு, அதாவது சைனஸை தாண்டி இருக்கிற அந்த மியூக்கஸ் கிளாண்டை வந்துட்டு ஒரு ஸ்வாப் வச்சு டச் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் மியூக்கோசா ஃப்ளூயிடை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு அனுப்புவாங்க, ஒரு கல்ச்சர், பயாப்சி கல்ச்சர் ஆர் இது இன்விட்ரோ டெஸ்ட். இந்த இன்விட்ரோ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அது வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற COVID-19 ஸ்ட்ராண்டு கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ இதை வந்துட்டு எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பேசிக்காக எந்த விதமான ஒரு வேக்சினோ மெடிசனோ இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா இது ரிலேட்டிவ்லி ரொம்ப நியூவான வைரஸ்ன்றதுனால சயின்டிஸ்ட் ரொம்ப அரும்பாடுபட்டு இதுக்கான ஒரு வைரஸ் வேக்சினை வந்துட்டு கண்டுபிடிக்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்களே தவிர தே ஆர் இன் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இட். பட் இதுக்குன்னு ஒரு ரொம்ப இதுவான செல்ஃப் கேர்டான ஒரு சொல்யூஷனை வந்துட்டு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை வந்துட்டு இன்னும் எந்த விதமான நேஷன்ஸும் கண்டுபிடிக்கலை. தி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் and so it's only through clinical trials the treatment can be administered to more and more people, but we are still in the initial stages of it. So all we should do is do self care எப்படின்னா வந்துட்டு we should be consulted over the health authorities that இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பரவற ஒரு வைரஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டுமே இந்த வைரஸ் ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு பரவாது. பரவினாலும் அதை குட் அமௌண்ட் ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் ஹெல்த்தி டயட் மூலமாகவும் ஆக்டிவ் சோஷியல் கான்டாக்டை தவிர்க்கிறது மூலமாகவும் மற்றவங்களுக்கு போகிறத வேணால் நம்ம தடுக்க முடியும். பட் ஆல்ரெடி அஃபெக்டட் இண்டிவிஜுவல் வந்துட்டு அதை மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஐசோலேஷனில் இருக்கிறது மட்டுமே தான் இந்த வைரஸை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வழியாக இருக்கும். இதோட ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்துட்டு ரொம்ப உத்து கவனிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு கையை வந்துட்டு சோப் போட்டு கழுவுங்க அப்படின்ற ஒரு ஒரு இதை வந்துட்டு எல்லா வாட்டியும் சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு மக்கள் எப்போவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா சோப் ஆர் ஈவன் அன் ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் ரப்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வைரஸோட பைக்யூபிட் லேயர், அதாவது வெளிப்பகுதியில் இருக்க ஆர் புரோட்டீன் சுற்றி இருக்கிற அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்துட்டு உடஞ்சா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் அன்ஸ்டேபிள் ஆகி அந்த வைரஸ் அழிஞ்சிரும் அப்படின்றத குறிப்பிடும்படி இருக்கிறது தான் இந்த வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் ஆஃபன் வித் சோப் அண்ட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சயின்டிஃபிக்கல் வேல இண்டிவிஜுவல்ஸுக்கு புரிய வச்சா அது இன்னும் அதிகப்படியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்றது வந்துட்டு என்னோட ஒரு இன்ட்யூஷன். அண்ட் காஃப் ஆர் ஸ்னீஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் 1 மீட்டருக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிப்போம். பட் ஆனால் இந்த COVID-19 வைரஸ் வந்துட்டு 6 மீட்டர் வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ 1 மீட்டர் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருக்கிற ஒருத்தன் 6 மீட்டர் வரைக்கும் பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிட்டேருந்து பாதுகாப்பாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் திஸ் வைரஸ் அண்ட் இதுக்கு இது பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இன்டர் ஹியூமன் டிஸ்டன்ஸை வந்துட்டு நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். 1 மீட்டருன்றதெல்லாம் வந்துட்டு அந்த வைரஸுக்கு சப்ப மேட்ரு. 6 மீட்டர் 7 மீட்டர் ஒரு இண்டிவிஜுவலும் இன்னொரு இண்டிவிஜுவலும் பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டர் இடைவெளியாவது அவங்கக்கிட்ட விடணும். அது வந்துட்டு ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு மனுஷன் இங்கே இருக்கான், 7 மீட்டர் தள்ளி இன்னொரு மனுஷனை வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபோனில் மட்டும்தாங்க பேச முடியும். ஸோ அதனால் வந்துட்டு
Government is doing something, but the real responsibility should be with the individuals who get the virus. சரி, நம்ம தான் அந்த இண்டிவிஜுவல்ஸ், நம்மளுக்கு நம்ம ஃபெலோ இண்டிவிஜுவல்ஸ் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கணுன்றது தான் ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கணும். இது ரொம்ப உங்களுக்கு ஃபீவர், காஃப், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாகவே நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் அட்டென்ஷனை சீக் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், லோக்கல் அத்தாரிட்டியை ரொம்ப சீக்கிரம் கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இட்ஸ் ஹையர். சே ஃபார் எக்ஸாம்பிள் 20% இருக்கிறது வந்துட்டு ஒரு 5 நாள் 6 நாள் கழித்து நீங்கள் வந்துட்டு எனக்கு COVID-19 இருக்கோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிட்டு சொல்கிறது வந்துட்டு இட் கிவ்ஸ் யூ அ சர்வைவல் ரேட் ஆஃப் அரௌண்ட் 20%. அதுவே நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிற அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ நீங்கள் போனீங்கன்னா உங்களோட சர்வைவல் ரேட் கிட்டத்தட்ட 60 to 70% இருக்குன்றது வந்துட்டு மெடிக்கல் பர்சனல் சொல்கிறது. இதே மாதிரி யூ கேன் ஆல்சோ ரீச் அவுட் டு தி லோக்கல் ஹெல்த் கேர் ஏஜென்சிஸ் டு மேக் ஷுர் தட் யூ சேவ் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஃப்ரம் தி nasty COVID-19 virus. For more updates, please to subscribe to Analyst Daily.